ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய புதுவாழ்வு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் ரட்சிப்பையும் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறேன், கவனிங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில இது ஒரு பயணம். அதாவது நாம் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ நம்ம எப்படி டிக்கெட் எடுக்கிறோமோ அதே போல நாம் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பூமியில வாழ்கிறோம். இங்கிருந்து நம்முடைய சொந்த நாடாகிய பரலோகத்துக்கு நாம் பயணிக்கிறோம். இதோட பெயர் விசுவாச பயணம். இந்த பயணத்திலே இயேசு வண்டியுடைய ஓட்டுநராக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நடத்துனராக இருக்கிறார். இந்த வண்டியில பயணம் செய்கிறவர்களுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அதனுடைய பெயர் ரட்சிப்பு. இந்த வண்டியில பயணம் செய்கிற ஒவ்வொருவரும் யூனிஃபார்ம் அணிந்திருக்கிறார்கள். அதனுடைய பெயர் நீதியின் சால்வை அல்லது நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். அதனுடைய கலர் வெண்மை என்று வேதம் போதிக்கிறது. இப்படி நம்ம பரலோகம் என்கிற சொந்த நாட்டுக்கு போகிறோம். அங்கே நாம் இறங்கக்கூடிய ஸ்டேஷன் சியோன் என்கிற பட்டணத்தில் நாம் இறங்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே அதை நோக்கி பயணிக்கிறோம். இந்த ரட்சிப்பு இல்லாமல் நாம் அங்கே போய் சேர முடியாது. We cannot enter the God's kingdom without ticket salvation. ரட்சிப்பு இல்லாமல் அங்கே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த ரட்சிப்பு என்பது பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை எப்படி பெற்றுக்கொள்வது? How to receive the salvation of God? பைபிள் என்ன சொல்கிறது? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. கெட்டு போகிறது என்ன அர்த்தம்? நரகத்தில் போய் பாதாளத்தில் போய் தன் ஆத்மாவை அழித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு சிலுவையை பற்றி, சிலுவைநாதர் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கும் பொழுது அது பைத்தியம் போல தோன்றுகிறது. ஏதோ இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பைத்தியத்தை போல எண்ணி அவங்க நடந்து கொள்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இந்த உபதேசம் என்ன செய்கிறது? கிறிஸ்துவை குறித்து அல்லது சிலுவை குறித்து, சிலுவை நாதர் இயேசுவை குறித்து, அவருடைய பாடு, மரணம், அடக்கத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் என்ன செய்கிறதாம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்தில் இருந்து விடுதலையாகி அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ரட்சிப்பை சுதந்திரித்து பரலோக ராஜ்யத்தில் போய் சேருவதற்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறது. நாம் சொல்லுங்க, நல்ல பாவத்துக்கு வலிமை உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற சிலுவையின் பிரசங்கத்திற்கு பாவத்துக்கு இருக்கிற வலிமையை விட அதிக வலிமை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பை தருவதற்கு சிலுவையின் பிரசங்கத்திற்கு அதிக வலிமை உண்டு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு யாரா இருந்தாலும் சரி, நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் கவனிங்கள், புவியீர்ப்பு விசை, தூக்கு விசை என்று 2 விசை இருக்கிறது. புவியீர்ப்பு விசை கீழே இழுக்கிறது, தூக்கு விசை ஹெலிகாப்டர் பிளைட் எல்லாம் இந்த புவியீர்ப்பு விசையை மேற்கொண்டு போவதற்கு உதவி செய்கிறது. இதே போல பாவம் இந்த உலகத்திலே நம்ம கீழே இழுத்தாலும் கூட தேவனுடைய சிலுவையின் உபதேசத்தினுடைய வல்லமை இந்த பாவத்தின் வல்லமையை மேற்கொண்டு நாம் அதை விடுதலை பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே இந்த உபதேசத்தை கேட்போம், அந்த உபதேசத்துக்கு ஏற்றபடி நாம் நடப்போம், தேவ சித்தம் செய்து பரலோக ராஜ்யத்தில் சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.